லட்சம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 6வது மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுது அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியின் வாயில் உங்களை சந்திப்பதில் கர்த்தர்களை மகிழ்ச்சியடைய கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறப்ப 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்க கேட்போம். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கியதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அபத்தமாக்குகிறவர். நமக்கு விரோதமாய் சத்துருவானவன் பிணைக்கிற, சொல்லுகிற, செயல்படுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை அப்படியே அபத்தமாக்கிறார். ஒன்றும் இல்லாமல் என்ன செய்வார்? போக பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதுக்கு விரோதமாய் அகித்தோப்பேல் என்கிறதான ஒரு மந்திரி பயங்கர, அவனுடைய வாக்கு எப்படி இருக்குன்னா தேவ வாக்கு போல் இருக்குமா. தாவீதுக்கு இவன் அட்ஜஸ்டண்டாக இருந்திருக்கான். தாவீதுக்கு இவனுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. இவன் அவனுடைய மகனாகிய அப்சலோமோடு என்ன செய்தான்? இணைந்து தாவீதுக்கு விரோதமான ஆலோசனை கரெக்டாக சொல்கிறவன், கரெக்டாக சொன்னான். தாவீதை கொண்டு போடுவதற்கு என்ன சொல்லணுமோ சொன்னான். ஆனால் தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். தாவீது ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை நீர் என்ன செய்யணும் அப்படின்னா பைத்தியமாக்கி விடுவீராக. 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது கர்த்தாவே அகித்தோப்பின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. பாருங்க, அற்புதமாக ஜெபம் பண்ணான். இவன் தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம்கிட்ட சரியான ஒரு ஆலோசனை சொல்கிறான். உங்கள் அப்பா இப்போ தான் யோர்தானை கடந்துங்க போனால் உங்கள் அப்பா மட்டும் துண்டை தூக்கி போட்டு தரலாம் அப்படிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு ஜூனியர் மந்திரி. யார் அப்படின்னா ஊசாய். தாவீது ஏற்கனவே ஊசாயிட்டு சொன்னால், நீ இங்கே வராட, நீ அவன் கூட போனால் அவனுடைய ஆலோசனை உன்னால் எரிச்ச முடியும், அபத்தமாக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஊசாய் அழகாக சொன்னான், அவங்க அப்பா பெரிய யுத்த வீரர், அப்படி யானையாகும் புனையாகும் சொல்லி அவர் ஏற்கனவே யுத்தவரை எவனா மாட்டினா போட்டு தெளிவார். குட்டியை பறி கொடுத்த கரடி போல் இருக்கிறாரு. நாம் நடக்க முடியாத ஒரு வாரியத்தை சொன்னான். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் உள்ள எல்லா ஜனங்களையும் கொண்டு போய் அவரை பார்த்தோம்னா அப்படியே தூக்கலாம். கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் காரியத்துக்கு ஒத்து வராது. அதைத்தாங்க நான் வாசிக்கட்டும். அப்படி நல்ல ஆலோசனையை ஆண்டவர் என்ன செய்தார்? அபத்தமாக்கின. அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அகித்தோப்பின் நல்ல ஆலோசனை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய திறமசாலியாக வேணாலும் இருக்கலாம். சோத்ருவங்களுக்கு விரோதமாய் எந்த காரியத்தை சொன்னாலும் கர்த்தர் அதை அபத்தமாக்குவார், இல்லாமல் போக பண்ணுவார். அது நம்முடைய காதுக்கே வராது. நீங்கள் என்ன செய்யுங்க? தைரியமாக இருக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஒரு அலையிலே சொல்லுங்க, அலையலூயா. சோத்திர யாத்திரா 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாசி கேட்போம். தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பாருங்க, தொடர்வேன். இது எகிப்தியருடைய ஆலோசனை. நான் தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞ்சன் சொன்னான். பாருங்க, பகைஞ்சன் என்ன செய்தான்? சொல்கிறேன், நான் உன்னை விட மாட்டேன், தொடர்ந்து பிடிப்பேன், உன்னை திரும்பவும் எகிப்தில் கொண்டு வந்து உன்னை அடிமையாக்கி என்ன செய்வேன், நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு என்ன செய்தாப்புல அவன் நினைக்கிறான். ஆனால் நடந்தது என்ன? பத்திரமா ஆண்டவர் என்ன செய்தார்? செங்கடலை கடக்க பண்ணினார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை தேவன் நினைச்ச அபத்தமாக்கி அவர்களை கானான் தேசத்துக்கு நேராக விடுதலையோடு கூட கர்த்தர் என்ன செய்தார்? கொண்டு போனார். இதை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற ஆலோசனைகள் யார் மூலமாக சொன்னால் நீங்கள் ஒன்றும் பயப்படாங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. ஒரு ஊசாயை அனுப்புவார். அவனுடைய ஆலோசனை பைத்தியமாக்கி ஜெயத்தையும் விடுதலை கர்த்தர் தந்து நடத்துவார். நாம் நல்ல பிதாவே, எங்களுக்கு விரோதமாக சத்துடைய போராட்டங்களை இல்லாமல் போக பண்ணி அகித்தோப்பி ஆலோசனை அபத்தமாக்கி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தேவன், இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நீ அப்படிப்பட்ட கிரியை செய்ய போகிறபடி நான் இயேசு நிமித்த ஜெபம் கேட்க நல்ல பிதா. ஆமாம். கால் பிளஸ். நாளை காலை அனுதின கர்மத்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமாம்.